அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மோகி ரட்சை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மோகி ரட்சையை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மேலேயோ அல்லது மனைவி கணவன் மேலேயோ ஒரு காமம் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா, இந்த மோகி ரட்சையை கணவனோ மனைவியோ அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு காம உணர்வுகள் ஏற்பட்டு ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மோகி ரட்சை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த மோகி ரட்சையை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காதலன் காதலிகள் நம்மை விட்டு பிரியாமல் இணை பிரியாமல் ஒன்று சேருவதற்கு இந்த மோகி ரட்சையை பயன்படுத்தலாம். அதாவது இந்த காதலன் காதலிகளோ இந்த தாயத்தை இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த தாயத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தான் விரும்பக்கூடிய காதலனோ காதலிகளோ எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உங்கள் மேலே இணை பிரியாத ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த மோகி ரட்சை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதற்கு மட்டும்தான் இந்த மோகி ரட்சை நம்ம பயன்படுத்த முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இது இந்த பிரிஞ்சு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மோகி ரட்சையை பயன்படுத்த முடியும். இந்த மோகி ரட்சை வேணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மோகி ரட்சையை வாங்கி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.